ஒரு காதல் சொல்லலாம். இந்த போலீஸ் அகாடமியில இந்த பொங்கலை இந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சந்தோஷமான நிகழ்வுல திகட்டாத அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் தித்திப்பா பல போட்டிகளை கொடுத்து நம்ம எல்லாரையும் உற்சாகப்படுத்தி நம்மளை என்டர்டெயின் பண்ண இந்த போட்டியாளர்கள் கலந்து கொண்டதுக்கு அவங்க எல்லாருக்குமே நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா அவங்க எல்லாருக்குமே இந்நேரம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அனிதாங்கிற ஒரு பொண்ணு வெறும் பாராட்ட மட்டும் சொல்லிட்டு இங்கிருந்து போயிடுற ஒரு பொண்ணு கிடையாது. அதுல குறை இருந்தா அதையும் சுட்டி காமிச்சிட்டு தான் போவா. போட்டியில ஏதாவது குறை இருந்ததான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஆனா போட்டியோட முடிவுல குறை இருந்து அதை சுட்டி காட்டாம போனா அனிதாவா வீட்டுக்கு போய் சேர மாட்டா. நான் சுத்தி வளைச்சு பேசி எனக்கு பழக்கம் இல்லை. எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லிடுவேன். அதை தவிர எனக்கு பட்டும் படாம பேச தெரியாது. நான் சொல்ற நபர் வேற யாரும் இல்லை, அது கயல் தான். குறை சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு முதல்ல ஒரு பாராட்டு, அவங்க திறமைக்கு ஒரு சல்யூட். ஏன்னா குறை சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த திறமையை பாராட்டி மதிக்கணும். அதுக்கு தான் இந்த சல்யூட். இப்போ அவங்க பண்ண தப்புக்காக அவங்களுக்கு ஒரு குட்டு. பொதுவாகவே பெண்கள்னா இமோஷனல் இடியட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது உண்மையும் கூடன்னு நான் நம்புறேன். ஆனா இந்த மாதிரி ஒரு துறையை செலக்ட் பண்ணும்போது அந்த மாதிரி இமோஷன்ஸ் இருக்காது. அவங்க போல்டா இருப்பாங்க, ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு கயல் அது இல்லை, எல்லாமே பெண்கள் தாங்கிறத எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நம்ம பிந்து மட்டும் இங்க இருந்திருந்தா இந்த பேச்சுக்கே இடம் இருந்திருக்காதுமா. ஆமா கோச். ஏன்னா நடந்த எல்லா போட்டிகள்லையுமே அவங்களுக்கு இருந்த திறமைக்கு அவங்க தான் உண்மையிலேயே உங்க முன்னாடி ஒரு சாம்பியனா நின்று இருக்கணும். ஆனா அந்த போட்டியில இருந்த ஃபோக்கஸை தவற விட்டு அவங்க கவனம் ஒரு செகண்ட் செதறினதுனால வெற்றியோட கடைசி எண்டு வரைக்கும் போயிட்டு போட்டியில பின் தங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க போட்டியில தோத்து போயிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா வெற்றியோட அந்த கடைசி பாயிண்ட் வரைக்கும் அவங்க அதை தொட முடியாம போனதுதான் வருத்தமா இருக்கு. அவங்க எடுத்த அந்த எமோஷ்னலான ஒரு முடிவு தான் அவங்கள வேற பக்கம் திசை திருப்பிடுச்சு. அவங்கள ஜெயிக்க விடாம தடுத்துருச்சு. நான் சொல்ற வார்த்தை கொஞ்சம் கடுமையா இருக்கலாம். ஆனா இதை விட நல்லபடியா சொல்றதுக்கு எனக்கு வேற வார்த்தை தெரியல. அதனால தான் இந்த நேரத்துல அவங்கள இமோஷனல் இடியட்டுங்கிற வார்த்தையை சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. ஆனா இதுக்காக நான் நிச்சயம் வருத்தப்படலை. ஏன்னா இந்த விஷயத்துல கயல் அதுக்கான ஒரு முன் உதாரணமா என் முன்னாடி நிற்கிறாங்க. ஒரு போட்டியை தான் பார்க்கணும், அதுல ஃபோக்கஸ் இருக்கணும். அதை விட்டுட்டு அங்க போயிட்டு வேற ஒரு இடத்துல கவனத்தை செலுத்தினா கண்டிப்பா அவங்க ஜெயிக்க முடியாது. இதை நான் சாதாரணமா சொல்லல, ஒரு பொண்ணா கூட சொல்லல. ஆனா உண்மையிலேயே என் வாழ்க்கையில நான் ருசிச்சு பார்க்க வேண்டிய வெற்றிய இன்னைக்கு ருசிக்காத ஒரு ஆளாதான் இங்க பேசுறேன். என் வாழ்க்கையில என் திறமைக்கு இந்த நேரத்துல இங்க நிக்க வேண்டிய ஆளே கிடையாது. ஆனா அதுக்கு கவனம் சிதறல் காரணம் இல்லை, அதுக்கு வேற காரணம் இருக்கு. ஆனா கயல் வெற்றி பெறாததுக்கு ஒரே காரணம் அவங்க கவனச்சிதறல் தான். இது கயல் மட்டும் இல்லை, எல்லா பெண்களுமே அவங்க வாழ்க்கையிலிருந்து ஒழிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் இதோட என் பேச்சை முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல்.